குண்டு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கட்சி மேலே பழிய போகிறது, இதெல்லாம் வந்து இப்போ தானே வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக நடக்கிறது தானே. ஸோ பிஜேபி எப்போ வந்து இங்கே கால் வந்து ஊனன்ற அந்த தன்னார்வம் வந்ததோ அப்போத்திலிருந்து தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு தான் நிறைய நடக்குது நம்ம பார்த்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, பிஜேபி வந்து இவரோட கூட்டணியில் இருக்குது. அப்போ யார் போட்டியை மாற்றுவாங்க? டிவிக்கு வந்து 0% வாங்கணும், விஜய் 2 தொகுதியில் தோற்று போயிடணும் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட ஆசை. அந்த ஆசையை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட திணிக்க முடியாதுல்ல. இருக்கிற ஃபேக்டை சொல்லி உண்மையை சொல்லி ஆகணும்ல. எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 85 லட்சம் வந்து இறங்கியிருக்கு, வாக்கு சதவீதம் இறங்கியிருக்குது. அதனால இந்த கால்குலேஷன் வந்து ஏறுது அப்படின்றாங்க. ஆனால் இது விஜயோட அலையினால் தான் இந்த வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு டிவிக்கு இருக்க பசங்க எல்லாருக்குமே வியாதி இருக்குன்னா எது சாதகமாக நடந்தால் அது வந்து எங்களால் நடந்தது. மே 4 ஒரு பெரிய கலவரம் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க கவுண்டிங் பூத்தில். இவங்க கோல்மால் பண்ணுறாங்க, எங்களுடைய வாக்குகள் முதல்ல ஏறிச்சு இப்போ எப்படி சடனாக இறங்குன்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் பண்ணலாம், ஒரு கலாட்டா பண்ணலான்றது அந்த மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. டிஎம்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கிற ஒரு சூழல் உருவாகுங்கன்னா அது காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகாரமும் பணபலமும் நீங்கள் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, வந்து போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னாலும் அது மக்கள் கிட்ட எடுபடலையா? சொல்லுங்க. பணபலமா? அந்த 8000 ரூபாய் கூப்பன். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக் அவர்கள். சார் வணக்கம். தேர்தல் முடிவடைந்து எல்லாருமே வாக்குப்பெட்டிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு அறிக்கை விடுறாங்க. குறிப்பாக எடப்பாடி ஒரு கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம சிஎம் சார் அவர்கள் கூலாக கொடைக்கானல் சுற்றுலா போயிருக்காரு. தலைவர்கள் எல்லாம் டென்ஷனில் இருக்காங்களா, ஹைப்பர் டென்ஷனில் இருப்பாங்க இல்லையா? இப்போ மே 4 வரை அப்படியே ஒரு விதமான பதற்றம். அறிக்கை விட்டு எடப்பாடி அவர்கள் அவரோட பதற்றத்தை பார்க்குறோம். ஒருத்தர் கூலாக டூர் போயிருக்காரு, இன்னொருவர் தான் ஆட்சி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என்ற இடத்துக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். அவர் எங்கே டூர் போகலையா? முதல்ல இந்த டூர் போகிற விஷயம் சொல்லிடுறேன். இது இயல்பாக வந்து உங்களுக்கு தெரியும் சார், வெக்கேஷன் டைமில் வந்து எல்லோரும் டூர் போகிறது தான். இப்போ தேர்தல் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் கடுமையாக உழைச்சிருக்காங்க. அப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது வந்து சகஜம் தானே, அது வந்து போகலாம். அது வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. சில பேர் வந்து உதயநிதி தான் வெளிநாடுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து கொடைக்கானல் போகிறாரு. சிஎம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாரின் போக முடியாது. இங்கே லோக்கல்லே நமக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசதியாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். இவர் கொடைக்கானல் போகிறாரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டினப்பாக்கம் போகிறாரு. அந்த பீச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்காதீங்க. பட்டினப்பாக்கம் பீச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பயணம் இருக்குது. ஏன்னா வீடே வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால அப்படி. ஸோ எல்லாருமே ஒரு டூர் போகிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தான். அது வந்து இப்போ எடப்பாடி வந்து பொட்டியை மாற்றிட போகிறாங்கன்னு அவர் கவலைப்படுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. கண்ணுங்கருத்தமாக பார்க்கணுன்றது கரெக்ட் தான். ஏன்னா பொட்டியை மாற்றுற நபர்களே யார் கூடனா அவரோட தான் கூட்டணியே இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாருன்னா இப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பொட்டியை மாற்றுற கும்பல் யார்? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற கும்பல் தானே, அவங்களோட கூட்டணி தான், அவங்க கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாத்திரவங்களே அங்கே தானே இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமே தவிர பாதகம் கிடையாது. இந்த குண்டு வச்சுட்டு குண்டு எடுக்கிறது எதிரணிக்கு மாற்றிட்டா இல்லை, அது அது அவரோட தலையெழுத்து. கூட்டணிக்கு போனவங்க வந்து விசுவாசமாக அவருக்காக மாற்றுறதுனா அவங்க எதிரணிக்கு மாற்றிட்டாங்கன்னா அது வந்து அவர் தலைவிதின்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? குண்டு வச்சுட்டு குண்டு எடுக்கிறது, இந்த பொட்டியை மாற்றுறது, ஸோ இதெல்லாம் இந்த வேலைலாம் எதுனாங்க உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தா கூட்டணி கட்சியான பிஜேபி இருக்கிறவங்க தான் அந்த வேலையெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல. இப்போதான் சார் கேள்விப்படுறோம். ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், குண்டு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கட்சி மேலே பழிய போடுறது, இதெல்லாம் வந்து இப்போ தானே வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக நடக்கிறது தானே. ஸோ பிஜேபி எப்போ வந்து இங்கே கால் வந்து ஊனன்ற அந்த தன்னார்வம் வந்ததோ அப்போத்திலிருந்து தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு தான் நிறைய நடக்குது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா?
இப்போ வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவர் அறிக்கை விடுறாருன்னா பெட்டிகளை கூர்ந்து வந்து கவனிக்கணும், கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும்னு சொன்னால் மாற்றக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, பிஜேபி வந்து இவரோட கூட்டணியில் இருக்குது. அப்போ யார் போட்டியை மாற்றுவாங்க? ஸோ அது வந்து அவர் கவலைப்படுற அவசியமே கிடையாது. ஏன்னா டூரை பற்றி சொன்னீங்க, அவர் ஆல்ரெடி டூரில் தானே இருக்கிறார். சேலமும் கிட்டத்தட்ட ஏற்காடு பக்கம் தானே இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய டூர் தனியாக போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ டூரில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பெட்டிகளை பாதுகாக்கிற வேலை வந்து எலெக்ஷன் கமிஷனும் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. தாவேகா தரப்புலையும் போயிட்டு நாங்களும் பாதுகாப்பில் இருக்கணும், எங்களுக்கும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னா அவங்க வேலையை பார்த்தாலே வந்து எதுவும் மாற போகிறது இல்லை. புரியுது சொல்கிறது, எதுவும் வந்து அந்த அளவுக்குலாம் இப்போ நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ யாருக்கும் இப்போவே நமக்காவது ஓரளவுக்கு தெளிந்த பார்வை இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு அந்த பார்வை கூட இல்லை. நானும் இந்த நபர்கள் எல்லாரையும் பார்க்குறேன், இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய அந்த மூத்த பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க சார். இப்போ எனக்கு கூட விருப்பம் சார். இது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 0% வாங்கணும், இது டிவிக்கு வந்து 0% வாங்கணும், விஜய் 2 தொகுதியில் தோற்று போயிடணும் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட ஆசை. அந்த ஆசையை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட திணிக்க முடியாதுல்ல. இருக்கிற ஃபேக்டை சொல்லி உண்மையை சொல்லி ஆகணும்ல. விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ்? 0%ங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியை போகிறா அப்படின்னு சொன்னா கேட்டால் சான்ஸே கிடையாதுங்க. சரி, என்ன தான் ஆவார் விஜய் கேட்டா 3வது இடத்துக்கு தாங்க வருவார் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் இருக்கிற ஃபேக்டை நம்ம சொல்லி ஆகணும் சார். இங்கே வந்து இங்கே பல பத்திரிகையாளர்கள் பேசுறது, இப்போ இந்த சில பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். 150 சீட் அடித்து வந்து சிஎம் ஆயிடுவாருன்னு நான் ஒருத்தன் விஜய். ஆமாம், எப்படி, யார், எந்த வகையில் கேட்டால் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா பர்சன்டேஜ்லாம் ஒன்று இருக்கு. முதல்ல இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. பர்சன்டேஜுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சதே சிலர் என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரிப்போர்ட்டிங் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 85 லட்சம் வந்து இறங்கியிருக்கு, வாக்கு சதவீதம் இறங்கியிருக்குது, அதனால இந்த கால்குலேஷன் வந்து ஏறுது அப்படின்றாங்க. ஆனால் இது விஜயோட அலையினால் தான் இந்த வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது. இவங்களுக்கு இந்த டிவிக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ஒரு வியாதி இருக்குன்னா, எது சாதகமாக நடந்தால் அது வந்து எங்களால் நடந்தது, எதாவது பாதகமாக நடந்தால் அது திமுகவால் நடந்தது. அப்படி ஒரு இருக்குது. இங்கே பர்சன்டேஜ் வேறு, வாக்கு எண்ணிக்கை வேறு. கடந்த முறை வாக்கு வித்தியாசமும் இந்த முறை வாக்கு வித்தியாசம் கேட்டால் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க. 20 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் வாக்கு ஏறி இருக்கு. புரியுதா சொல்றது? அது ஒவ்வொரு வருஷம் ஏறிக்குன்னா ஒரு வருஷமும் ஏறி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சராசரியாக 20 லட்சத்துலேருந்து ஏன் ஒரு தடவை 60 லட்சம் கூட வந்து வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2006 நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 20 30 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை வந்து ஏறி இருக்கு. ஸோ அது வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை ஏறுறதே எங்களால் தான் அப்படின்றதுலாம் வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். எங்களுக்கு வந்த செய்தி, தாவேகா தரப்பில் May 4 ஒரு பெரிய கலவரம் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க கவுண்டிங் பூத்தில். என்ன சார், ஏதாவது செய்தி இருக்காது பாரு? இல்லை, இது எதுக்குன்னா, முதல்ல இது சாத்தியமானு தெரியல. இவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் ஃபஸ்ட் அப்படியே உங்களுடைய ஓட்டுகளை போய் போட்டுருங்கன்னு சொன்னால் அது வந்து என்னதான் தொண்டர்களுக்கு போய் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் பப்ளிக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. தொண்டர்கள் தான் யார், ரொம்ப நெருக்கமான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் வேணால் சொல்லலாம், பூத் கமிட்டிகளுக்கு வேணால் சொல்லலாம். அப்படின்னு சொல்கிறது பூத் கமிட்டிகள் கேட்டால் இப்போ யாரெல்லாம் வந்து வாக்கு செலுத்த கூட்டு போகணும் முதல்ல கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பூத்தில் உட்காரத்துக்கே ஆள் இல்லைன்றதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். வந்து எதனால சார் அந்த டைமிங் சொல்கிறாங்க? இல்லை, அது எதுக்குன்னா முதல்ல கவுண்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில். அது ரைஸ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சடனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லீடிங்லேயே சொல்லிகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கு வந்து சரியும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோல்மால் பண்ணுறாங்க, எங்களுடைய வாக்குகள் முதல்ல ஏறிடுச்சு, இப்போ எப்படி சடனாக இறங்குன்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் பண்ணலாம், ஒரு கலாட்டா பண்ணலான்றது அந்த மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இவனுங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாத பசங்க சார் இவங்க. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து எதுக்குமே ஃபிட் இல்லாத பசங்க இவனுங்க. முதல்ல இங்கே பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை, முதல்ல இவங்க கவுண்டிங் போகிறதுக்கு ஆள் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் பூத்தில் அசிங்கப்படுறாங்க, வந்து பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை சார். இதோ வாக்களிக்கிற மக்களுக்கு தன்னார்வத்தோட வீட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் வேணால் கணிசமாக வாக்களிச்சிருக்காங்க வேணால் சொல்லுங்கள். அது ஒரு 10 ஒரு 15% நம்ம சொல்கிறோம், 12-13% அவ்வளோதான்.
மற்றபடி கவுண்டிங்கில் தான் போயிட்டு இவங்க வந்து இப்படி வாக்களிங்க அப்படி வாக்களிங்க சொல்ல முடியாது. இது பூத்துக்கு வேறுபடும். அது வந்து கேட்டால் ரெண்டாவது பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இருந்தால் 2 பூத்தில் தான் வந்து டிஎம்கே அண்ணா ஏடிஎம்கே தான் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இருந்தாங்க. இவங்க அதுக்கே ஆள் கிடையாது. அதனால் இப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. என்னென்னா முதல்ல வந்து வாக்கு செலுத்த சொல்லிட்டாங்க, முதல்ல வந்து கவுண்டிங்கில் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. என்ன எனக்கு தெரியும் இவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பசங்க யார் விஜய் உட்பட எல்லாமே ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் டிஎம்கே வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து உதயநிதி வந்து ஃபாரின் போயிட்டார். சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டிக்கு போயிட்டார், கொடைக்கானல். ஆமாம் கொடைக்கானல் போயிட்டார். இப்போ இவர் வந்து எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்காட்டில் இருக்கிறாருன்னு சொன்னார். இப்போ இவர் மட்டும் பனையூர் சுற்றி வந்துருக்காரு. காரணம் என்னென்னா ஒரு குருட்டு ஆசை சார், ஒரு பிளைண்டாக ஆசை இருக்குன்னா ஒரே தேர்தலில் அப்படியே ஜெயிச்சு அப்படியே நேராக இவர் வந்து போய் சிஎம் ஆயிரணும்னு சொல்லிட்டு மந்திரி சபைகளை அமைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அமைச்சர் பட்டியலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பைத்தியமா உண்மை. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆளுங்கட்சி டிஎம்கே வரப்போகுது, எதிர்கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வரும். சீட்டு எண்ணிக்கையில் வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். வாக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20% 15% ஓட்டுலாம் வாங்கிட்டுலாம் எம்எல்ஏலாம் ஆக முடியாது. இல்லை சார், இப்போ இவங்க நினச்சா அந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கு ஒரு தொகுதிகளை வெற்றி பெற்றாங்கன்னா அதிமுகவும் தாவேகவும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சரில் வந்து நம்ம இப்போ எதுவுமே பேச முடியாது சார். இப்போ ஒரு 15% வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது எம்பி எலெக்ஷன் இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் தனித்துனா அது வந்து திமுக தான் சாதகம், நம்ம ஒன்றா நிற்கலாம்னு கூட நினைக்கலாம். ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் நடக்கும் சார். இல்லை இப்போ இருக்கிற கவுண்டிங்லேயே ஒரு 85 தொகுதி அதிமுக வெற்றி பெற்று ஒரு 40 தொகுதி தாவேகா வெற்றி பெற்று அப்படி சூழல் கள சூழல் வந்ததுன்னா சார் அதிமுக கேள்வியே போறீங்க. 40 தொகுதியெல்லாம் போய் வந்து டிவிக்கு ஜெயிக்கன்றீங்க பாருங்க. ஒரு 30 வச்சுங்களேன். ஏன் 20? அட நீங்க வேற ஒன்று சார். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இப்போ வந்து 5 சீட்டு வந்து அந்த 5ஏ நான் யோசனை பண்ணுறேன், யாரா இருக்கும் அந்த 5 அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். இது 2 தொகுதி சொல்றீங்களா சார்? சார் கூட பாஜக இருக்கு சார். ஏற்கனவே விஜயை அழைத்து பேசினவங்க இப்போ பாருங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இங்க வந்து யார் பண்ண தவறு தெரியுமா? இது இந்த களம் இப்படி ஆனதுக்கு காரணமே என்னன்னா டிஎம்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கிற ஒரு சூழல் உருவாகுங்கன்னா அது காரணம் யார் நீங்க நினைக்கிறீங்க? அமித்ஷா தான் காரணம். அமித்ஷா தான். திமுக அமித்ஷா நல்லா செய்யறாரா? ஆமா சார். ஏன் சொல்லுங்க. முதல்ல ஊருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி உள்ள சாத்தி லாக் பண்ணிட்டார். இதான் தப்பு. கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருந்தா பாஜக வளர்ச்சிக்காக பார்க்குறாங்க. வளர்ச்சின்னு சொல்லிட்டு இவங்க எங்க சார் இவங்க வந்து வளர்ச்சி? இங்க பல பேர் இருக்கிறான். இங்க இந்த ரைட் விங்க இருக்கிறோம். எவனாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியாயவாதியா கரெக்டான சார் மைனஸ் பிஜேபி மூல வலிமையா இருக்கிறவங்க சார் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். இங்க பாண்டேயோட தனி மனித ஆசையை நீங்க திணிக்க கூடாது. முதல்ல தெரிஞ்சுங்க. சேகராவுக்கு ஒரு ஆசை இருக்கு, டிவிக்கு மண்ணா கவனம். இது விஜய் வந்து 2 தொகுதியில் தோக்கணும், எனக்கு ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொது கருத்தாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இதுதான் வந்து கள நிலவரம்னு சொல்லிட்டு நான் வைக்க முடியாது. என் ஆசையை தான் நான் வந்து கள நிலவரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையை தான் சொல்ல முடியும். இப்போ வந்து பாண்டேக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அஜெண்டா இருக்கலாம், அதை கொண்டு வந்து திணிக்க கூடாது. அதே மாதிரி சில வந்து மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார் ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் வந்து ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கிறத நான் பார்க்குறேன், பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுறத நான் பார்க்குறேன். அவர் எங்கே பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. வழக்கமாகவே மே மாதத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு நாயகம் திரும்புறதுன்றது வழக்கமாக நடக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் நடக்கும். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தேர்தல் இருந்ததுன்னா, அது பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இருந்ததுனாக்கா அப்போ நான் வந்து வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி வந்து டூர் பிளான் பண்ணி வரவங்க இது வழக்கமாக நடக்கிறது. இது ஒரு நாள் இந்த வருஷத்துக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, என்னோட அனுபவத்தில் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஆச்சரியம், இட் இஸ் வெரி ஷாக், இட் இஸ் வெரி சர்ப்ரைஸ், நான் வந்து இப்படி பார்த்ததே கிடையாது. இவங்களாம் என்னத்த கருமம் நமக்கு ஏதாவது சொல்லிட போகிறன்ற வாரத்துக்கு நம்மளாம் வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கோம் இவங்க மேலே. ஏன் உங்களுடைய இது வந்து வழக்கமாக நடக்கிறது சார். ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் அந்த மே மாதத்தில் வைக்கும்போது அதுக்காக தான் மே மாதத்தில் வைக்கிறதே. வெக்கேஷன் லீவ் அப்போ வேற்று மாநிலத்தில் வாழக்கூடியவங்க, வேற்று நாட்டில் வாழக்கூடியவங்க
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாயகம் திரும்பி அப்படியே வாக்கு அளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா வந்து நாங்கள் வந்து வாக்களிக்கிறதுக்காக பண்ணோம். அதுவும் குறிப்பாக வந்து நான் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறவங்க வந்தோன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்ல வைக்கப்படுதுன்னு வச்சுங்க. என்ன அது நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையில் இப்படி நான் பார்த்ததே இல்லை. இட் இஸ் எப்போவுமே நடக்காது. இது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கூட நடக்காத ஒரு விஷயமா நான் பார்க்கலைங்க. கடுப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஐயோ கருமம், நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், இது காலங்காலமாக நடக்கிறது சார். இது வெளிநாடுகளுக்கு போயிருந்தவங்க வந்து யாராவது குடும்பத்தில் போயிருந்தாங்கன்னா தெரியும். வெளிநாட்டுக்கு போகிறோன்னா எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறான். வெளிநாடு பொண்ணு கரெக்டாக அவன் வந்து மே மாதம் அது வந்து கரெக்டாக இந்த டைம்னா நேராக அங்கே வருவான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அது கூட கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது இந்த இரட்டை குடிமுறை இங்கே ஏதாவது அவன் வாக்கு இருந்தால் அதுக்காக வருவான், அவ்வளோதானே தவிர இல்லை சமீபத்தில் போனவன் தான் இருப்பான். இப்போ துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரி இருந்தான்னா அவன் வந்து நான் கிட்ட வெக்கேஷன் வரும்போது பார்த்தா அப்படியே ஓட்டு போட்டு போயிடலாம்னு வருவான். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வந்து குடியுரிமையெல்லாம் அங்கேயே வாங்கிட்டான்னா அங்கேயே சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வரவும் மாட்டான். அப்படியே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் டைம்லலாம் வரமாட்டான். சிங்கப்பூர் துபாய் இது மாதிரி நான் வந்து ரொம்ப தூரமாக இல்லாத ஒரு நாடுகள் வந்து இங்கே வந்து பக்கத்தில் இருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வரவங்க வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவன், ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவன் வந்து இங்கே வந்துட்டு அப்படியே வந்து குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டு போவோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிவிக்காக நடந்தது கிடையாது. இது வழக்கமாக காலகாலமாக நடக்கிறது. ஆனால் இப்படி உருட்டுறான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் உருட்டான், இவன் இப்படி ஒரு உருட்டு விட்டுறான்னு கேட்டால் ஃபாரினில் இருக்கவங்களாம் வந்து இப்படி நான் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப அதிசயம். சொல்லி இது பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க, வாக்களித்து பண்ணுறது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஓத்த உட்கார்றது ஆள் இல்லை. இது கூடுவாஞ்சேரியில் இது நான் பார்க்குறேன். உண்மை சார், கோரிக்கப்பட்டில் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது. இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு ஒரு பில்டப் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? இவங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர், நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எல்லாரும் அவங்க எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க சார். வருத்தமாக இருக்குது. சரிங்க சார். பத்திரிகையாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கர்மம் உங்களுக்கு திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் இருந்ததுன்னா அது தனியாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துங்க. இன்னைக்கு கல நிலவரம் என்ன, உண்மையான நிலவரம் என்ன, அதை பேசுறீங்களா யாராச்சும்? எனக்கு திமுக மீது வெறுப்பு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பு அதெல்லாம் கிடையாது. இந்த நேரத்துக்கு தான் போட்டேன் சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்க வந்து துறைமுகத்தில் பிரச்சனை இருக்குது. ஆமாங்க, சிட்டிங் கேண்டிடேட்டும் ஏழ்ற, போட்டிடுற டிவிக்கு வந்து வேட்பாளரும் ஏழ்ற, அது 6. அப்போ மோதல் வரதானே செய்யும், மோதல் வரதானே சார் செய்யும். அது கொஞ்சமான பேச்சா முன்னாடியில் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவனே இவனேன்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து பார்த்தா ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபரை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை இல்லாமல் அவனே இவனே ஊயின்னு பேசுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி கட்டின பிறகு என்னை இங்கே குத்துறாரு, ஃபோனில் குத்துறாரு, அங்கே குத்துறாரு, இங்கே குத்துறாரு. நம்ம ஸோ இதெல்லாம் வந்து பாரபட்சம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம் சார். எனக்கு நான் சொல்கிறது என்னென்னா இருக்கிற உண்மையை சொல்லுங்கள். களத்தில் நீங்கள் பார்த்தது என்ன? நான் பார்த்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூத்தில் உட்கார்ந்துருக்கிற நபர்கள் வந்து அங்கே போலிங் ஆர்டருக்கு பார்க்குறோம். திமுகவுக்கு அதிகமாக வாக்கு செலுத்த காரணம் அதுக்கு இருக்குது. காரணம் என்ன இருக்குது? 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம், இன்னொன்று பணபலம். 2 இருக்குது. அந்த அதிகாரமும் பணபலமும் நீங்கள் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, வந்து போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னாலும் அது மக்கள்கிட்ட எடுபடலை. ஏன் சொல்லுங்கள்? ஏன் எடுபடலை சொல்லுங்கள்? சொல்லுங்கள், ஏன் எடுபடலை? பணபலமா? அந்த 8000 ரூபாய் கூப்பன், இது அந்த 8000 ரூபாய் கூப்பனை பார்த்து அப்படியே மக்கள் எடப்பாடியும் 10,000 ரூபாய் கூப்பன். அதான் சார், அதுதான் சார், அதுதான் சொன்னேன். ஆட்சி அதிகாரம், அதிகாரத்தில் இல்லாத சொல்றது வேற, அதிகாரத்தில் சொன்னால் அது வந்து கான்ஃபிடென்ட், அது சீல் கொடுத்தவங்க சொன்னால் கான்ஃபிடென்ட் இருந்தீங்க. பாருங்க சார், நல்லா புரியுங்க சார். இங்கே காலகாலம் நம்ம பார்த்து சரிங்க சார். இது இங்கே டிவி கலர் டிவி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஒரு டிவி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க, கலைஞர் டிவி கொடுக்கும்போது இன்னொன்று கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதா இருக்கிறேன். ஸோ டிவி அந்த மக்கள் அந்த முகத்தை பார்க்கணும். அந்த இலவசம் வரும்போது இது அந்த இலவசத்தை வாங்கும்போது அந்த முகத்தில் ஒரு பொலிவு தெரியும். நீங்கள் பார்த்து எங்கேயாவது பாருங்க நீங்கள். சக்ஸஸ். ஆமாம், பாரபட்சமாக பார்க்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இது ஒத்துமையாக ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. நான் கேட்குறேன்,
உங்கள் வீட்டில் என்ன டிவி பிராண்ட் வந்தது? எங்கள் வீட்டில் எந்த டிவி பிராண்ட் வந்தது? அதுதான் சார். உங்கள் வீட்டில் அந்த மிக்ஸி எந்த பிராண்டு? மிக்ஸி, கிரைண்டர், இந்த 3 பொருள் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்கல்ல. அப்போ அந்த முகத்தில் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூவில் நின்று வாங்கும் போது அந்த முகத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த தன்னார்வத்தை பாருங்கள் சார். அப்படியே சிரிப்பு பொங்கும் சார். பேசாதவங்க கூட பேசுவான் சார். இது நம்மக்கிட்ட நம்ம பார்த்து முடிக்கின்னு போகிறவங்க கூட பேசாதவங்க நம்மகிட்ட பேசுவான். நான் அதெல்லாம் ஒரு நானும் லைனில் நின்று வாங்கணும் தானே சார். நமக்கு தெரியல முன்னாடி எப்படி பார்க்குறான், பின்னாடி எப்படி பார்க்குறான், இது நம்மளை தள்ளிட்டு போகலாமான்னு பார்ப்பான். அது அந்த கியூலேயே வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எங்கள் பொருள் காலியாக இருக்குது. அது நிறைய பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் பாலியல் குற்றச்சாட்டுங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதை கலாச்சாரங்க, ரைட், உண்மைதான். இது ரெண்டும் இருக்குது, உண்மைதான், சரிங்களா. ஆனால் அந்த 8000 டோக்கன் வந்து எல்லாத்தையும் மறைச்சிடும். 5000 ரூபா போட்டது வந்து நினைவுக்கு வரும். நேற்றைய தினம் வந்து ஒரு 2000 ரூபா வந்து விழுந்தது, அது நினைவுக்கு வரும். இது புரியுதுங்களா? எல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொன்னால் புரியுது கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல இதே அதிமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் என்ன பணமா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்தபோது செலவு பண்ண அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பண்ணலை சார். காரணம்னா அம்மா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பணம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. எடப்பாடி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பணம் கொடுக்குறது இல்லை. எடப்பாடியே கொடுத்தா தான் உண்டு. இது முன்னாள் அமைச்சர் கொள்ள அடித்த அமைச்சர்லாம் எவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொட்டலை. இதே அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், பயந்து வந்து கொட்டுவாங்க போட்டி போட்டியாக. அப்போ செலவு பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே அதிகாரம் பணம் அப்புறம் ஸ்கீம் இருக்குது. ஆனால் அங்கே அதிகாரமும் இல்லை, பணமும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டம் வந்து கேட்டால் ஸ்கீம் இருக்குது. இங்கே ஆட்சி வந்தபடி தான் ஸ்கீம். அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. இது கன்ஃபார்ம். 10,000 ரூபா கன்ஃபார்ம் கிடையாது, இது கன்ஃபார்ம். இதுதான் உண்மை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு, இப்போ நான் கேட்குறேன் விஜய் கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ வந்து ஆட்சி நான் ஒன்று இதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். எப்படிப்பட்ட கிளாடி தான் பதில் சொல்லணும். இப்போ அவங்க 2000 ரூபா தராங்க இது குடும்ப தலைவர்களுக்கு. நீ வந்து அவர் வந்து 2000 ரூபா தராரு, நீ 2000 ரூபா சொன்ன. கொள்கை தலைவர் அவங்க வச்சிருக்க கொள்கை தலைவர் ஆல்மோஸ்ட் நீயே கொள்கை தலைவராக வச்சிருக்கிற, சரிங்களா. அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் வச்சிருக்கிற. இப்போ எல்லாத்துலேயும் நீ ஒத்து போகிறல்ல. அவங்க வந்து ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுக்குறாங்க. நீ ஓட்டுக்கு வந்து 2000 ரூபா கொடுக்க மாட்டேன். புரியுதா சொல்கிறது? சரி தப்புன்றது தான் வேற விஷயம். புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோன்னு சொன்ன காலம்லாம் இருக்குது. புரியுதா சொல்கிறது? நான் சொல்கிறது அது கிடையாது. எல்லாத்துலையும் நீ அதை ஃபாலோ பண்ணுறல, இதுலேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. எல்லாத்துலேயும் நீ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நீ கொள்கையிலிருந்து எல்லாத்துலேயுமே நீ ஃபாலோ பண்ணுற ரெண்டு கட்சியில். ஆனால் இதில் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன். டாஸ்மாக் கடையை வந்து பார்த்தீங்கன்னா நீ மூடுன்னு சொல்லல, அப்போ அதுலேயும் தான் நீ ஃபாலோ பண்ணுற. அப்போது பணம் நீ செலவு பண்ணல. இப்போ இந்த 3 கட்சி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயாலே நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தேர்தலுக்கான பணத்தை செலவிடணும். நான் பொதுவாக சொல்கிறேன், பணம் செலவு பண்ணதுன்னா நீங்கள் வேட்பாளர் வாக்காளர் காசு கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துங்க. இன்னைக்கு தேர்தலில் அதிகமாக செலவு பண்ண கட்சி எது நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். திமுக தான் இருக்கும். திமுக தான் இருக்கும்ல, திமுக தான் செலவு பண்ணியிருக்கு. கோடிக்கணக்கான, எத்தனை கோடி கேட்காதீங்க, கோடிக்கணக்கான ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி எத்தனை கோடி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி செலவு பண்ணியிருக்கிறாங்க தேர்தலுக்கு. அதை பார்ப்பீங்களா? சபரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடியில் வாட்சி கட்டியிருக்கிறாரு, அதை டுவெல் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. சரி சார், ஓட்டு அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த தேர்தலில் அதிகாரம் பணபலம் உள்ள திமுக அது கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து செய்த ஸ்கீமு, எதிர்காலத்தை செய்யக்கூடிய ஸ்கீமு, இதெல்லாம் மையப்படுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. திமுக தான் பாரபட்சம் சொல்லிடுங்க. திமுக மீது வெறுப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெமடி சொல்லிக்கிறீங்க அமைச்சருக்காக. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் ஆட்சி அமைச்சிருவார், எடப்பாடி வந்து ஆட்சி அமைச்சிருவார். எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எடப்பாடி மைனாரிட்டி வாக்குகள் அப்படியே மொத்தமாக போயிடுச்சுல, அவர்கிட்ட இல்லைல்ல. அது எங்கே போயிருக்கு? விஜய் கிட்ட இருந்தால் விஜய் கிட்ட போனால் விஜய் தானே ஜெயிப்பார். நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? விஜய் வெறும் மெஜாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு மட்டும் வாங்கிட்டாரா ஜெயிச்சுடுவாரா விஜய்? சொல்லுங்கள். அது முஸ்லீம் ஓட்டு இழக்கிறாருல, எந்த பக்கம் கூட்டி கழிச்சாலும் வரலையாடா, திமுக தானே வருது. எலெக்ஷனால் பார்த்துட்டு இருந்தோம், ஓட்டும் போட்டுட்டோம், மீண்டும் மே 4 ஒட்டி காத்துட்டு இருக்கோம். இந்த சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாஜக ஏதாவது சித்து விளையாட்டு இங்கே செய்யுதா? பொட்டி மாத்திரதா
சார் அதெல்லாம் இங்கே அந்த பருப்புலாம் இங்கே வேகாது சார். அப்படி வேகணும்னா பார்த்தீங்கன்னா கடந்த எம்பி எலெக்ஷனே வந்து வெந்திருக்கணும். ஆதவ் டெல்லி பயணம்லாம் எதுவும் இல்லையா? எல்லாம் டெல்லி பயணம் சார், அவன் கிடைக்கிறான் பைத்தியக்காரன். டெல்லியிலேருந்து ரகசிய தூதர் வராரு, கொடுங்குறாரு, கத்த கட்டுறாரு சொல்லி விஜய் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் வந்து விஜய் இப்போ வந்து கொஞ்சம் வந்து இப்போ ஜான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனெல்லாம் முதுகுல குத்துறவெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு சில தகவல்லாம் வந்து இருக்கு. விஜய் வந்து ஆதரவு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு இருக்கான். முன்னை விட கொஞ்சம் ரொம்பலாம் நினச்சிடாதீங்க. உடனே தலைமை தற்கொலை தான் இப்போ ஆதவ மேலே சில சந்தேகம் வந்திருக்கு. யார் சார் ஆதவை யார் சந்திக்க வர? பிஜேபி தரப்புல இருந்து ஒரு லிங்க் இருக்கு. பிஜேபி தரப்புல இருக்கிற தொடர்பு வந்து நமக்கு எதிராக செயல்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. இங்கே இன்டர்னலாக பல பேருக்கு லிங்க் இருக்கு சார். டிஎம்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்புல சில லிங்க் இருக்கு, டிஎம்கேக்கும் இருக்கு. புரியுதா சொல்றது? ஸோ டெல்லியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டெல்லி லாபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல வகையில் வேலை செய்யுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கைக்குரிய நபராக வந்து ஆதரவு வந்து இருக்கிறதுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு. அதுக்கு சில காரணம்லாம் சொல்கிறாங்க. இந்த தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன் தொகுதி தானே இது பக்கத்தில், சரியாக வந்து பெரம்பூரில் வந்து கண்காணிக்க தவறிட்டார். இரவு வந்து பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அது இல்லைன்ற மாதிரி ஏதோ மறுத்து இருக்கிறாப்பாருக்கு. திமுக தரப்பு வந்து இரவு வந்து பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அது வந்து இல்லைன்னு வந்து ஆதவ் தரப்புல வந்து தவறான தகவல் ஏதோ கொடுத்தா சொல்கிறாங்க. அது வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து பல அந்த அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தப்பாக கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால் வந்து அது விஜய் ஏமாற்ற முடியாது சார், ஜானை ஏமாற்ற முடியாது. அது இவங்களுக்கு தெரியல நிறைய பேருக்கு. 10 ஆதவர்ஜுனாவுடைய 10 வந்து இப்போ 10 மடங்கு மூளை அவனுக்கு யாரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பளவு தான் வருவாப்புல. யார் ஆதவர்ஜுனாவுக்கு ஜான் வந்து இடுப்பளவு தான் வருவான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு மூளை இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக பஸ்வம் ஆக்கி தண்ணியில் போட்டு குடிச்சிடுவான். யார் ஜான். அதனால் ஆதவர்ஜுனா வந்து தண்ணி குடிப்பான் இனிமேல். விஜய்க்கு டவுட் வந்துடுச்சு. அதுக்கு சில ஆதாரம்லாம் கிடச்சிருக்கு. போக போக தெரியும் பாருங்க. ஏன்னா தவறான தகவல்லாம் நிறைய கொடுத்து விஜய் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பெரம்பூர் தொகுதியில் வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சா அதுக்கு காரணம் வந்து ஆதரவு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஆதரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் விழுந்திருக்கு. பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசணும் சார். நன்றி சார்.